ஹலோ எவ்ரிவன். இப்படி ஒரு ஹைதராபாத் தம் பிரியாணி வீட்லயே செய்யலாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நார்மல் பிரியாணியை விட இந்த பிரியாணி ரொம்ப நல்லா வரும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஆனியன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் நீல வாக்கில் ஒரு செமி லூனார் ஷேப் சொல்லுவாங்கள்ல, செமி சர்க்கிளா, ஹாஃப் மூன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ண ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். செம்மையாக டீப் ஃப்ரை பண்ணணும். ஆயில் எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலில் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். பட் கடலை எண்ணெய் வந்துட்டு அந்த ஹைதராபாத் டேஸ்ட் வராது. நம்மளோட ஃப்ளேவர்ஸ் ஆர் நம்மளோட டங்குக்கு வந்துட்டு கடலை எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் நார்மல் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்துட்டு ஆனியனை வந்து ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். எனக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் டைம் டிலே ஆச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் கடகடன்னு வந்து கேரமலைஸ் ஆகிடும். நமக்கு கேரமலைஸ்ட் ஆனியன் தான் வேணும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து எடுக்க போகிறேன். நல்லா ஆயில் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் என்ன தான் ஆயில் வடிச்சிங்கனாலும் கொஞ்சம் ஆயில் இருக்க தான் செய்யும். நான் இப்போ சிக்கன் எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம வந்து ஆம்பூர் பிரியாணி ஆர் திண்டுக்கல் பிரியாணி இதுக்கெல்லாம் வந்துட்டு மேரினேட் பண்ண மாட்டோம். பட் இந்த ஹைதராபாத் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கணும். நான் வந்து நார்மல் மிளகா பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டேஸ்ட் பட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு டைப் ஆஃப் மிளகாவும் ஒவ்வொரு காரம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அண்ட் நான் வந்து ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். யூஸ்வலாக மஞ்சள் பொடி வந்துட்டு பிரியாணிக்கு நம்ம போட மாட்டோம். பட் இந்த பிரியாணிக்கு போடணும். அண்ட் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும். பட் கலர் நல்லா வரும். அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டிருக்கேன். இதெல்லாம் நார்மல் சிக்கன் மேரினேஷன் நீங்கள் சொல்லலாம். கூட எக்ஸ்ட்ரா வந்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இதெல்லாமே போட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி போட்டதுனால நான் க்ரீன் சில்லி போடல. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அண்டு கொத்தமல்லி போடணும். நான் எக்ஸ்ட்ராவாக புதினா போட்டிருக்கேன். ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து கர்ட் அண்ட் ஒரு ஹாஃப் லெமன் இதை வந்து புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆனியன் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஆனியன் நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு போட்டுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த ஆனியன் தாங்க கொடுக்கும். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடுறாங்க எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலி இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் இந்த ஆனியன் தான் கொடுக்க போகுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கலர் வேறு லெவலில் வந்திருக்கு. இது வந்து நம்ம அந்த போட்டிருக்க காஷ்மீரி ரெட் சில்லினால தான். நார்மல் சில்லி வந்து இவ்வளோ கலர்லாம் உங்களுக்கு கொடுக்காது. இப்போது நான் தண்ணி பார்த்துக்கிட்டேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கணுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் வந்து ஹைதராபாத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நைட்டே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்களாம். பட் நான் 1 hour மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். உபரி நல்லா வரணும் அண்ட் வடிக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் வைக்கணும். நீங்கள் குட்டி பாத்திரம் வச்சிங்கன்னா வேலைக்காகாது. இந்த தண்ணியில் வந்துட்டு நான் கொத்தமல்லி போடுறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போடுறேன். அண்ட் பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். பட் இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் இந்த சீரகம் தான். சீரகம் பிடிக்காதுன்னு ஆட் பண்ணலன்ற மாதிரிலாம் யோசிச்சிடாதீங்க. சீரகம் தான் ஸ்மெல்லே கொடுக்கும். அண்ட் ஒரு 1 ஸ்பூன் கீ. இந்த கீயோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸை வந்து ஒட்ட விடாது. அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் தேவைக்கு அதிகமான உப்பு போடணும். பிகாஸ் உப்பு வந்து வடிக்கும் போது போயிடும். யூஸ்வலாக வந்துட்டு நான் சொல்லுவேன்ல, 1 கிலோவுக்கு வந்து ஒரு கை ஃபுல்லாக உப்பு போடுறேன்னா 1.5 கை உப்பு போட போகிறேன். இப்போ வந்து நான் இன்னொரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறேன். இந்த பாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதில் நம்ம வந்துட்டு சிக்கனும் செஞ்சுட்டு ரைஸையும் இதில் போட்டு தம் விட போகிறோம். நான் மேரினேட் பண்ண சிக்கன் பாருங்கள், எல்லா சிக்கனையுமே நான் வந்து போடுறேன்.
போட்டுட்டு மேரினேட் பண்ண பாத்திரத்தையுமே கழுவி அதை தண்ணியை ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே நான் இங்கே தண்ணி ஊற்ற போகிறதில்ல. அண்டு சிம்முக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட வேக வைக்கிறேன். இந்த பாருங்கள், எனக்கு வந்துட்டு தண்ணி வந்து போயிடக்கூடாது. தண்ணியும் இருக்கும், சிக்கனும் வந்துட்டு நல்லா வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், ரைஸ் தண்ணி வந்துட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து ரைஸ் போடணும். இங்கே பாருங்கள், அரிசியை வந்து போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம சிக்கனுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்கனை அப்படியே வச்சுட்டு சிக்கனோட தண்ணியை தனியாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் போடுறேன். இப்போ ரைஸ் போட்டுட்டு கீழே ஒரு பெட்டு ஃபுல்லாக சிக்கன் இருக்குது, மேலே ஒரு பெட்டு ஃபுல்லாக ரைஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பெட்டு மேலே நான் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா? அந்த தண்ணியில் சிக்கன் இருக்காது, வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். அந்த தண்ணியை வந்து மேலே ஊற்றுறேன். நீங்கள் வந்து ஹைதராபாடி சிக்கன் பிரியாணின்னு யோசிக்காமல் சாப்பிட்டிங்கன்னா ஒரு கலர்ன சாப்பாடு மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் ரைஸ் பாருங்கள், ஃபுல்லாக வெந்திருக்காது, 80% தான் வெந்திருக்கும். வடித்து எடுத்துடணும். அந்த கொத்தமல்லிலாம் வீணாக போனாலும் பரவாயில்ல, நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது 2வது லேயர் ரைஸ் போட்டிருக்கேன். இந்த 2வது லேயர் ரைஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் அந்த சிக்கன் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது 3வது லேயர், லாஸ்ட் லேயர் சாப்பாடு போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து லாஸ்ட் லேயரில் போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ பாதி ரைஸ் வந்து வெள்ளையாகவே தாங்க இருக்கும். சாப்பிடும்போது தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம், அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போடணும். அண்ட் ரைஸ்க்கு தேவைக்கு அதிகமாக உப்பு போடணும். இது 2த்தையும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா தயிரில் வந்துட்டு உப்பு அதிகமாக போடணும். இப்போ மேலே நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியன், இது எல்லாத்தையுமே போடுறோம். ஸோ இப்படி தான் மேலே 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 பெட்டு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அண்ட் நார்த் இந்தியாலேயுமே ஐ திங்க் பஞ்சாபி சைடு நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு பிரியாணி இருக்குது. பட் அவங்க அதில் வந்துட்டு ஒரு மரக்கட்டை இருக்குல்ல, அந்த கறின்னு சொல்லுவாங்கள்ல, அடுப்பு கறி, அதை வந்துட்டு நெய்யில் போட்டு கொளுத்தி விட்டுட்டு தம் விடுறாங்க. அது வேறு ஒரு பேர்ன் டேஸ்ட் வருமா. அதுவுமே நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், லாஸ்ட் லேயரை நான் நல்லா கலரி விட்டுட்டேன். மேலே வந்து கேரமலைஸ்ட் ஆனியனும் போட்டுட்டேன். இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே இந்த ஆனியன் தான் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி பிடிக்கலனா கூட உங்களுக்கு வந்து பிடிக்க வச்சிரும். அது வந்து இந்த ஆனியன் தான் பண்ணுது. ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து பர்சனலாக வந்து ரைத்தா போகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிக்கும். ஸோ நான் வந்து யூஸ்வலாக செய்கிற மாதிரி ரைத்தா செஞ்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பிரியாணி இப்படி தான் இருக்கும். பாதி ஒயிட்டு, பாதி வந்து கிரேவி, அந்த மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணணும். மேலே இருந்து கொஞ்சம், அண்டு மேலேயே எடுத்து சர்வ் பண்ணக்கூடாது, லேயர் லேயராக எடுத்து சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் கொஞ்சம், செகண்ட் லேயர் கொஞ்சம், தேர்ட் லேயர் கொஞ்சம், அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வரும். இதை வந்து ஒரு 1/2 an hour தம் விட்டு நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் கூட கிரேவிலாம் இருக்காது, சாப்பாடு வந்து இழுத்துக்கும். பிகாஸ் நம்ம 80% தான் குக் பண்ணியிருந்தோம். 20% இந்த கிரேவியில் தான் இது குக் ஆகிருக்கு. சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு. அதுக்கு ரீசன் நம்ம போட்ட கீ. அந்த கீ வந்து சாப்பாடை ஒட்ட விடாது. ஸோ ரொம்பவே நல்லா வரும். இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ண மாட்டோம், பிகாஸ் ஹைதராபாத் பிரியாணியில் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. பட் அதை ஆட் பண்ணலன்ற ஒரு விஷயமே நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிஷ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.